இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் பீஸா. மைக்ரோ ஓவன் இல்லாமல் தோசை கல்லி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பீஸா செய்கிறதுக்கு சாஸும் டோவும் முக்கியம். அதை ஆல்ரெடி ட்வின்ஸ் ஹன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீஸ் பீஸா செய்கிறதுக்கு சீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சீஸ் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பீஸா டோ எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அமுத்தி விட்டுக்குங்க. ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். ஒரு சில்வர் தட்டு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றி ஈவனாக தடவி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பீஸா பேஸ் எடுத்து வச்சு அதை ஃபோக்கால் நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ சாஸ் போடுறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் போடுறேன். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு வந்துட்டு சீசனிங் போட்டுக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் எடுத்து அது மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு மெட்டல் எடுத்து மேலே வச்சு பீஸாவை தட்டை தூக்கி அதில் வச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். 20 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வாங்க கட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. மறக்காமல் ட்வின்ஸ் ஹன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.